இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநில அரசுகளின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிகிறது. அதற்குள் புதிய அரசுகளை தேர்வு செய்ய வேண்டும். இந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் வாயிலாக தலைமை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகள் உட்பட 5 மாநிலங்களில் உள்ள 824 சட்டசபை தொகுதிகளுக்கும் 5 கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 714 IAS அதிகாரிகளும் 233 IPS அதிகாரிகளும் தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி 497 செலவின பார்வையாளர்களும் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி நடந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மே மாதங்களில் கடுமையான வெயில் காலம். மே மாதம் கத்திரி வெயில் சீசன் துவங்கும். இதனால் பகல் நேரங்களில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். 2016 மே மாதம் கடுமையான வெயில் காலத்தில் சட்டசபை தேர்தல் நடந்ததால் வேட்பாளர்கள், கட்சியினர், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், பார்வையாளர்கள், வாக்காளர்கள் என அனைவரும் அவதிக்கு ஆளாகினர். வெயில் தீவிரமடைவதற்கு முன்பாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று 2021 ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தல் நடந்தது. இம்முறை மீண்டும் மே மாதம் தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார், தேர்தல் கமிஷனர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி உள்ளிட்ட 15 அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் இன்று இரவு சென்னை வருகின்றனர். இதுகுறித்து தேர்தல் கமிஷன் வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: தமிழகத்தில் பல சட்டசபை தேர்தல்கள் மே மாதம்தான் நடந்துள்ளன. கோவிட் காலம் என்பதால் 2021 சட்டசபை தேர்தல் முன்கூட்டியே ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்டது. வெயிலை வைத்து தேர்தல் தேதியை முடிவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. சில மாநிலங்களில் 5 கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் மே மாதத்துக்கு தள்ளி போகுமா என்பது ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகே தெரியவரும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் கருத்துக்கள் அடிப்படையில் தேர்தல் தேதியை கமிஷன் முடிவு செய்யும். இதற்கிடையில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகவிருந்த தேர்தல் அட்டவணை அறிவிப்பு 2வது வாரத்துக்கு தள்ளி போடப்பட்டுள்ளது என தேர்தல் கமிஷன் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.